பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. தாவேகா திமுகவோட ஏடிங்க. திமுகவில் 3:30 மணிக்கு அறிக்கை வந்தா 5 மணிக்கு தாவேகா அறிக்கை வரும். திமுகவில் 5 மணிக்கு உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி பாட்டு போட்ட இங்க தமிழங்கொடி தலைவங்கொடி தர்மக்கொடி வித்தியாசமே கிடையாதுங்க. என் தலைவன் வராண்டா, தாவேகா தலைவர் வருகிறார், திமுக இதுதான் வித்தியாசங்க. இவங்க 2 பேரும் காப்பி பேஸ்ட் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் கலர் ஜெராக்ஸ் இருந்துக்கிட்டு எங்களை குறை சொல்றதுல என்ன சார் என்ன மேடம் இருக்கு? அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒன்று பார்த்தீங்களா? சூப்பர், தாவேகாக்காரன் பண்ற வேலை இதே மாதிரி தான் பண்றான். சும்மா அப்படி சிரிச்சா கை தட்டுறான், நின்னா கை தட்டுறான், உட்கார்றா கை தட்டுறான், வீட்டுக்கு போனவரை சேருக்கு லிப்லா கடிச்சிட்டு இருக்கான். என்ன மேடம் இது? அண்ணன் ராஜ்பவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பாஜக சார்பா நல்லா போயிட்டே இருந்துச்சு. தலைவர் முகத்தை பார், தலைவர் சிரிப்பை பார், ஐயோ என் தலைவர் முகத்தை பார். அங்க பாத்தீங்களா புலி அண்ணன் நாம் தமிழரோட வீடியோ பார்த்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி தான் பேசுங்க தலைவா. விஜய் விஜய் அடுத்து அடுத்து 2026 ரிலீஸுங்க. 2026க்கு முன்னாடி இவங்க படம்லாம் செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு. அந்த மீட்டிங்கை பார்த்தீங்களா? ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி தச்சி என்ன ஆட்சி? பிறப்புக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்றால் பனையூருக்கு வரவும் அப்படின்ற மாதிரி என்னங்க இது? அவர் எங்கே நின்னாரு? வீட்லேயாவது நிற்கிறாரா? அதாவது கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சிங்க. மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பொதுக்குழு செயற்குழுன்ற பேரில் விஜய் என்னன்றதுனால தான் இன்றைக்கி 10 சேனல் அதை வெளியிடுது, 10 சேனல் பார்க்குது, நம்மலாம் உட்காந்து பார்க்குறோம். அதை தாண்டி ஒரு நடவடிக்கை அண்ணன் விஜய் பேசியதில் இல்லை. தாவேகா என்பதில் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அதில் ஒரு கால்வாசி கூட ஒரு அரசியல் நாகரிகமோ ஒரு அரசியல் போக்கோ மக்கள் சார்ந்த போக்கோ இல்லைன்றதை நான் பதிவு பண்ணுறேன். கேட்குறோம் வெளிப்படையாகவே, இன்றைக்கி யுத்தம் யாருக்குங்க? இன்றைக்கி பாஜகவா திமுகவான்னு சொல்லி இன்றைக்கி பெரிய யுத்த காலத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அங்கே குரலை வைத்தக்காடு அங்கே பாரு பிள்ளை ஒரு வேளை சோத்துக்கு அப்படி நடக்குது பார், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். சினிமாவுக்கு போயிரு தலைவா, அரசியல் துளிய செட் ஆகாது. மேடம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். தாவேக்கால பேசிட்டே இருக்காங்க, இப்படி குடிஞ்சு பாப்கார்ன் சாப்பிட்டே இருந்தேன். திடீர்னு சேனலை மாற்றிட்டேன்னு பார்த்தா ஒரே இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காரு. திஸ் இஸ் த கம், ஐ அம் கோயிங் டு சே தட் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழக வெற்றிக்காரன் பேர் வச்சுட்டு பூரா லாங்குவேஜ் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். ஏன் டீம் முடிஞ்சிச்சு. அண்ணன் ஒத்துக்கிறாரு, திமுக பேர் வச்சா நாங்கள் பேர் வைப்போம், திமுக டான்ஸ் ஆனால் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், திமுக அழுத்துச்சா நாங்களும் அழுவோம், திமுக போராடிச்சா நாங்களும் போராடுவோம். ஐயோ தலையெழுத்து, திமுகன்னு வச்சுட்டு போகலாங்க. இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் அவங்களுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தை போட்டிருக்காங்க. இவ்வளோ நாளும் மாநில அரசு மத்திய அரசுன்னு மட்டும் குறிப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மோடிஜி அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி மன்னராட்சி அரசு அப்படின்றதையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றதையும் எனக்கு எந்த பயமும் இல்லை சொல்றதுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி திரும்பவும் அந்த பாசிச பாஜக அரசு அது மாதிரி உங்களுக்கு இவ்வளோ கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு புதுசா அப்படின்ட்டா, அதே டைம்ல ஸ்டாலின் அவர்களுடைய சீக்ரெட் ஓனர் தான், சீக்ரெட் பாஸ் தான் மோடி அவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தீங்களா அஞ்சு? காலையில் நல்ல படமாக இருக்கும். நான் வேறு பாப்கார்ன்லாம் வாங்கி போயிட்டேன் நம்பி. போனால் உட்காந்து காது கொடுத்து கேட்க முடியல. இன்டர்வல் தாண்டல, அதுக்குள்ளே தலையெல்லாம் சுற்றுது, தலை வலிக்குது. என்னையா இது? ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுன்னு என்னென்னு தெரியுதாங்க இவங்களுக்கு? சரி மக்களை பற்றி தான் தெரியல, சரி கட்சியாக தான் நடத்துவாங்க ஒரு பொதுக்குழு, சரி உட்காந்து ஃபேன்சியாக பார்க்கலான்னு உட்காந்தா அப்படியே மென்டல் ப்ரெஷராவது நான் அப்படியே மாத்திரை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன். அண்ணன் புசி ஆனந்த் பேசுறது பார்த்தீங்களா? ஒரு பொதுச் செயலாளர் பொழுதுபோக்காக பேசுகிறாரு. அண்ணன் ஆதவர்ஜுனா வர்றாரு, அவர் பாட்டு எதையோ ஒன்று பேசுகிறாரு. அண்ணன் விஜய் அவர்கள் பார்க்குறாரு, டேய் ஏன் லிரிக்ஸ் எல்லாம் நீ ஏன்டா பேசுகிற, டேய் எந்துன்னு அவர் ஒரு பக்கம் கத்த. அண்ணன் ராஜ்பவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பாஜக சார்பா நல்லா போயிட்டே இருந்துச்சு. தலைவர் முகத்தை பார், தலைவர் சிரிப்பை பார், ஐயோ என் தலைவர் முகத்தை பார். அங்கே பார்த்தீங்களா புலி அண்ணன் நாம் தமிழரோட வீடியோ பார்த்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். எங்கள் தாய் புலி பெரிய புலின்றார். ஐயோ நாம் தமிழரா இல்லை தாவேகாவான்னு தெரியலையே. லாஸ்ட்டாக ராஜ்பவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் மீண்டும். ஏன்னு கேளுங்க, எல்லாம் பேசி சேர்ந்தார். கடைசியில் அண்ணே தமிழக அரசியல் தலைவர்கள் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டீங்கண்ணே. உண்மையானே சத்தியமாக்கா அந்த மீட்டிங்கை பார்த்தீங்களா? தலை வலிக்குது. தலை வலிச்சா தூக்கம் வருமா உங்களுக்கு?
ஒட்டு மொத்தத்தில் தாவேக்காவுடைய இன்றைக்கி அந்த பொதுக்குழுங்கிற பேரில் ஒரு பொழுதுபோக்கு குழு அது கேவலமாக ஒரு பொதுக்குழு நடத்துகிறாங்க. பாவம் அங்கே கீழே உட்காந்துருக்கோங்களே, டே மீட்டிங்கை முடிக்கிற, சீக்கிரம் சாப்பாடு ரெடியா, இப்படியே உட்காந்துருக்காங்க. தொண்டர்லாம் பாருங்கள், ஒரு உற்சாகமே இல்லைங்க. சும்மா ஏதோ காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து கைத்தட்டக்கூடிய கதையா இன்னைக்கு தாவேக்காவோட கதை மாறிடுச்சு. ஆனால் 17 தீர்மானங்கள் வந்து போட்டிருக்காங்களே, வக்போர்ட் தீர்மானங்கள், மீனவர்களுக்கு எதிரான போராட்டம், மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி 17 தீர்மானங்கள் வந்து அதை போட்டு. நீங்கள் தீர்மானம் ஏன் கௌரவமாக சொல்கிறீங்க? மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், விவசாய போராட்டம், அப்புறம் வந்து இது மாதிரி பல போராட்டம். அவர் சினிமா வசனத்தை படிச்சுட்டு அப்படி புரட்சியாக பேசி பழகினவர் இன்றைக்கி மைக்கை கொடுத்து மேடையில் ஒரு 50 நிமிஷம் பேசுனா தடன்னு வருது. வந்தோன்னு சொல்கிறாரு, அதோ பிரதர் மாதிரி ஃபோர்ஸாக பேசலாமா, இல்லை புசி ஆனந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் பேசலாமா, நான் யோசித்தேன் அப்படின்றாரு. நான் மேடம் ஒரு படம் நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டே இருக்கோம், நம்ம எதை நினச்சி எடுப்போம், சரி நல்லா வரும் படம் அப்படின்னு தான் விஜய் அண்ணன் எல்லா படமும் நடிப்பார். ஆனால் சோகம் என்னென்னா இந்த படம் அவர் நடிக்கும் போதே ஃபெயிலியர்ன்றது பட்டவர்த்தனமாக தெரியும். 2026 ரிலீஸுங்க. 2026க்கு முன்னாடி இவங்க படம்லாம் செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு. இன்றைக்கி புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரை கார்னர் பண்ணுறது, ஆனால் ஆதவர்ஜுனா வந்து புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரை பேசுகிறது, பிஜேபியை பேசுகிறது. இவங்க கதைப்படி இன்றைக்கி பிஜேபின்ற ஒரு கட்சியை டச் பண்ணாமல் எந்த கட்சியும் ஒரு சின்ன ஒரு ஹால் மீட்டிங் கூட போட முடியாத சூழ்நிலை உருவாயிருக்குன்னா சக்ஸஸ்ங்க. அந்த மீட்டிங்கை பார்த்தீங்களா, ஆட்சி அமைப்போம் ஆட்சி தச்சி, என்ன ஆட்சி தச்சின்னு சொல்ல தோணுது. 2026 உறுதி அப்படின்னு 2026 களமே வித்தியாசமா இருக்க போது. இது வந்து கண்டிப்பாக வித்தியாசமா இருக்கும். பொதுவாக மக்கள் சார்ந்த கட்சி, எங்களை போன்ற மக்கள் பிரச்சனை நிற்கக்கூடிய கட்சிகள்லாம் நிற்போம், இதை வாடிக்கை. ஆனால் இப்போ வித்தியாசமாக தான் இருக்க போகுது. காரணம், பனையூர் அரசியல், பனையூர் கட்சி, தமிழக வெட்டி கழகம்லாம் வந்து நிற்குதுல்ல, வெட்டி வேலை பார்க்குறவன், ஒரு எந்த விதமான மக்கள் பிரச்சனைக்கு வராதவன், இவங்கெல்லாம் வந்து நிற்கும் போது அது வித்தியாசமான ஒரு தேர்தல் என்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். தாவேகா வர்சஸ் திமுகன்னு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் சொல்லிக்க வேண்டியதுதான். அதாவது விஜய் அண்ணன் வந்துங்க எந்த குழப்பமும் இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சதை நினச்சாரு. இன்றைக்கி ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவே இல்லைங்க. ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ, இங்கே ஆட்டம் வேறு மாதிரி இருக்கு, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இதில் நம்மளும் ஒரு பிரச்சனை ஆகிட்டோமே அப்படின்றது விஜய் அண்ணன் இன்னைக்கு உணர தொடங்கியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எல்லா பிரச்சனையும் நான் நிற்பேன்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தடுமாறின மாதிரியே தெரியல. எங்கே நிற்பார்? அதாவது ஒரு பழமொழி அவங்க போட்டிருக்காங்கல்ல, பிறப்புக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்றால் பனையூருக்கு வரவும் அப்படின்ற மாதிரி. என்னங்க இது, அவர் எங்கே நின்னாரு? வீட்லயாவது நிற்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, ஆதவர்ஜுன் சொல்கிறாரு, இங்கே ஒரு போராட்டம் அப்படின்றப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சின்னு வீட்டுக்கு வெளில போய் ஒரு போராட்டம் பண்ணீங்க, என்னங்க இது நாடகம், 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, தாவேகா போராட்டம் என்றதை நாங்கள் காட்டுறோம். வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் மேடம், இதெல்லாம் போராட்டம் வரணும், வெயிட் பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். தாவேகா வரவரும் ரோட்லேயே நிற்கிறோம். என்ன பேச்சு இது? ஆதவர்ஜுன் அண்ணன் நாங்கள் வீட்டு வாசலில் போராடுறது பெருசாக பேசுகிறாரு, எவ்வளோ அடக்குமுறை எங்களுக்கு மேடம். இதுக்கு முன்னாடி கையெழுத்துக்கன்னு போகிறோம், எங்கேயுமே எங்களை போக விடலை, எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கே போனாலும் அடக்குமுறை, அந்த அடக்குமுறையை வந்து நாங்கள் கருப்பு கொடி காட்டி எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்கிறோங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பேர் வீட்டில் நின்றுருக்கோம், வீட்டில் நாங்களாவது வீட்டில் நின்றோம், நீ வீட்டு வாசலுக்கு வந்தியா தலைவா? இல்லை, அதான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, எந்த கட்சிக்குமே இல்லாத தடை தமிழகத்தில் வந்து தாவேகா கட்சிக்கு இருக்குது, ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட போட விட மாட்டீங்க. இல்லை, அதாவது ஒரு விஷயங்க, நாங்கள் வந்து தலைவருடைய உணர்வோடு நில், தலைவருடைய உணர்வோடு ஒத்தி நில்லுன்றாங்க, போதும் இதோட நில், தாவேகா இதோடு நிப்பாடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா அவங்களுக்கு மேடம் அடிப்படையிலே ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாகுது, அவங்களுக்கு மக்கள் சார்ந்து பேசுகிறதுக்கு ரொம்ப கடினமாகுது. இவங்களை பொறுத்தவரையிலும் சும்மா தனி மனித துடிப்பாடல் பாடிக்கிட்டு விஜய் பாட்டு பாட சொல்லுங்கள், ஸ்டேஜ் ஏரியா எல்லாரையும் நல்லா பாடுவாங்க. நிஜமாக சொல்கிறேன், விஜய் என்ன பாடல் பாடுவதற்கு 1000 ரூபாய் பரிசு எல்லாம் வந்து நிற்பாங்க. இவங்க அது போன்ற ஒரு வேலைக்கு தான் லாய்க்கே தவிர மக்கள் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் இவங்க லாய்க்கு இல்லைங்க. அந்த தலைவர்கள்லாம் பாருங்கள், ஒரு கிளாரிட்டியே இல்லை பாருங்கள், இன்றைக்கி பேச்சில் கிளாரிட்டி இல்லாத ஒரு லீடர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க ஒரு ஆட்சி கொடுக்க முடியும், எப்படிங்க ஒரு மக்களை கொண்டு செல்ல முடியும்? தலைவர் சொன்னதை நெஞ்சில் நிறுத்துங்கள், தயவுசெய்து இத்தோடு நிறுத்துங்கள். தாவேகாக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் மக்களை கொண்டு போய் ரோட்டை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நாடகம் அதெல்லாம். 2026 அந்த விஜய் அவர்கள் எதை சொல்வார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா சொல்லுங்களேன். இதையே திமுக பேசுகிறதையே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கே ஒரு கட்சி திரும்ப பாஜக கேட்கக்கூடிய கேள்வி, எங்களெல்லாம் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே, மாண்புமிகு பிரதமரை வந்து வைஜி ராம்ஜி ஏதோ சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஏஞ்சி தமிழ்நாடு பார்த்தா அலர்ஜி. கேவலமாக இல்லை? இந்த வசனம் பேசி எத்தனை பேரையா ஏமாற்ற போகிறீங்க? இதனால் நீ பெற்றது என்னையா? மக்கள் சார்ந்து பேசியா? ஏன் எல்லாம் போங்க, மக்களெல்லாம் சந்திங்க, மக்கள் பிரச்சனையெல்லாம் பாருங்கள், மக்களோட இப்போ தாவேகா நிற்கும். அது அவருக்கு அவருடைய கட்சிக்கு அதானே சொல்கிறார் தொண்டர்களுக்கு, நீங்கள் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்க்காத உள்ளே போய் கீழே இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் மண்டலத்தில். அப்போ தொண்டன் கேட்பான், தலைவா நீ வரணும் தலைவா, முதல்ல வெளில நீ ஜாலியாக வீட்டில் ஏசியில் வந்துட்டு நான் அங்கே போய் இங்கே போனால் நான் எப்படி தலைவா போகிறது? இல்லை, ஒரு கட்சின்றப்ப கட்சி கட்டாயம் அந்த மாதிரி தானே இருக்கும், கீழே இருக்க எல்லாருமே அந்த மெம்பர்ஸ். எங்கள் தலைவர் உத்தரவிடுவார். இப்போ எங்கள் புரட்சி இளைஞர் அண்ணாமலை ஒரு உத்தரவிடுறாரு, அவர் வீட்டில் உட்காந்துருக்காரா? அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார், நாங்கள் ஒரு பக்கம் போகிறோங்க. கட்சி அப்போ தானே ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கும்.
இங்கே எதுவுமே, அதாவது கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சிங்க மொத்தத்தில். இன்றைக்கி ஒரு பொதுக்குழு செயற்குழுங்கிற பேரில் விஜய் என்னன்றதுனால தான் இன்றைக்கி 10 சேனல் வந்து அதை வெளியிடுது, 10 சேனல் பார்க்குது, நம்மலாம் உட்காந்து பார்க்குறோம். அதை தாண்டி ஒரு நடவடிக்கை அண்ணன் விஜய் பேசியதில் இல்லை. தாவேகா என்பதில் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அதில் ஒரு கால்வாசி கூட ஒரு அரசியல் நாகரிகமோ ஒரு அரசியல் போக்கோ மக்கள் சார்ந்த போக்கோ இல்லைன்றதை நான் பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னொரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு வாக்குக்காக திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது, ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கு பிஜேபி தேவைப்படுது அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் திமுக சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்க. எங்கே கொள்ளடிச்சோம்? அண்ணன் எங்களுக்கு எங்கே ரூம் போட்டு கொடுத்தாரு கொள்ளையடிக்கிறதுக்கு? பொய். அண்ணன் நல்லா படம் காட்டுறாரு, தெரியுதுங்களா? அந்த படம் காட்டுறதை தாண்டி அண்ணன் எதுவுமே செய்யலை. படம் காட்டி இந்த மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. அந்த ஏமாற்று வேலை தமிழகத்தில் எடுபடாத அண்ணன், அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்களெல்லாம் பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுங்களாங்க. லூசனே முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்கள் கொஞ்சம் அரலூசு தான், பாவம் என் மக்கள் ஏழ்மையில் இதை மாதிரி போய் வாக்களித்தல நாங்கள் பழகிட்டோம், சினிமாக்காரனை பார்த்து நின்று பழகிட்டோம், அதனால் முத்திர குத்திடுறதா பைத்தியக்காரன் இவன் லூஸு, எது பேசுனாலும் கேட்பாங்க. அது நாங்கள் இல்லை தலைவரே. தாவேகாவுக்கு நாங்கள் பெரிய வேண்டுகோள் வைக்கிறோம், தமிழக மக்களை ஏமாத்தணுன்ற அஜெண்டாவோட வராதிங்க, அதை தாண்டி தான் பேசுங்க தலைவா. விஜய் விஜய் அடுத்து இல்லை, ஆதவர்ஜன் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேவலமான அரசியலை கையில் எடுக்கிறாரு, கேவலமான ஒரு தலைவரை வந்து பாஜக அவங்களோட மாநில தலைவராக வந்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பற்றி இப்படி அவர் வந்து தரைக்குறைவாக பேசுகிறாங்க, அது பெண்கள் அப்படின்றதுல சொல்கிறார், பெண்களை தரைக்குறைவாக அவர் பேசியிருக்காரு, அது ஒரு தொழில், அதை பற்றி அவர் இப்படி பேசுகிறாரு. அவங்க கட்சியில் இருக்க வானதி அக்காவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் அண்ணாமலை அவர்களை பற்றி தெரியும் அப்படின்றாங்க. இல்லைங்க, ஒருத்தவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டு அப்படி ஒருத்தரோட தியாகத்தை கொச்சப்படுத்துறது அண்ணாமலையான கேவலம்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? 2 வருஷமாக இவங்க எவ்வளோ கேவலமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் நின்னீங்க? நீங்கள் எங்களுக்காக என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் கேவலத்தை பற்றி பேசுகிறது? உலகத்திலே கேவலப்பட்ட ஒரு மனிதர்கள், கேவலமான எங்கள் மக்களை நினைக்கக்கூடிய மனிதர்கள் தாவேகாரங்க. எங்களை எப்படி கேவலம்னு சொல்லலாம்? எங்கள் தலைவர் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் கேவலம்னு சொல்கிறதுக்கு இவங்களெல்லாம் கால்வாசி தகுதி இருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்தா நாம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை பைத்தியமாக இருப்போமோ நம்பிக்கை தோன்ற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க. உண்மையாலே அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கிறவர்கள் தெருவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக தாவேக்காரங்க தெருவுக்கு வருவாங்க. மக்கள் சார்ந்து இல்லாத இவர்கள், மக்கள் என்றால் என்ன என்றே தெரியாத இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறத பார்க்கும்போது உண்மையாக மன வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறார் ஆதவர்ஜன் அவர்கள். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சட்டையை கலட்டிட்டு சாட்டையால் அடிக்கிறாரு. என்ன அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு? என்ன, அதாவது ஒரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல் தலைவர் பண்ணுற மாதிரி விஷயமா எல்லாம் இது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது சாட்டை அடி தப்பு. உங்கள் விஜய் அண்ணன் என்ன பண்ணார்? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆயிடுச்சு. விஜய் அண்ணன் வந்து பார்த்தது, அவர் வந்து பேசுனது. எப்பயுமேங்க ஒருத்தர் நம்ம குறை சொல்லும் போது தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா இல்லையா? நான் நல்லா பீச்சில் பட்டாம்பூச்சி விட்டுக்கிட்டு அப்படியே காத்தாடி விட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோயின்ஸோட டான்ஸ் ஆடிக்கிட்டு, அதைத்தான் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் ஒரு கோவத்தின் வெளிப்பாட்டில் சொல்கிறாரு. நீ ஷூட்டிங் ஒன்றும் முடிக்கலன்ற, நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வருவேன்ற. இங்கே மக்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கோம். நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சாட்டையால் அடித்தோம், அதற்கான விளக்கம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கும் மக்களுக்குள்ள தொடர்பு இவங்களுக்கு என்ன சார் தெரியும்? மக்கள் தொடர்பே இல்லை மேடம். எங்களுக்குள்ள தொடர்பு இவங்களுக்கு எப்படி தெரியும்? தொடர்பே இல்லாத இவர்கள் தொடர்பு துண்டிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? தொடர்புலே இல்லாமல் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய தாவேகா மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய பாஜகவை எப்படியும் குறை சொல்ல முடியும்? இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்கே இல்லையா? இல்லை, பாஜக எப்போவுமே வந்து தாவேகாவை வந்து திமுகவோட பி டீம் அப்படின்றாங்க. தாவேகா என்னடா நீங்கள் தான் திமுகவோட பி டீம்ன்றாங்க. யார் இதில் திமுகவுக்கு பி டீம்? ஏங்க நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. தாவேகா திமுகவோட ஏ டீம். ஏன் பி டீம்னு போடுறீங்க? இப்போ ஏ டீம் யார்? பி டீம், ஏ டீம். தாவேகா வந்து திமுகவோட ஏ டீம்ங்க. திமுகவில் 3:30 மணிக்கு அறிக்கை வந்தால் 5 மணிக்கு தாவேகா அறிக்கை வரும். திமுகவில் 5 மணிக்கு உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி பாட்டு போட்ட இங்கே தமிழங்கொடி தலைவங்கொடி தர்மங்கொடி வித்தியாசமே கிடையாதுங்க. என் தலைவன் வராண்டா தாவேகா, தலைவர் வருகிறார் திமுக, இதுதான் வித்தியாசங்க. இவங்க 2 பேரும் காப்பி பேஸ்ட் வச்சுக்கிட்டு, இவங்க 2 பேரும் கலர் ஜெராக்ஸாக இருந்துக்கிட்டு எங்களை வந்து குறை சொல்கிறதுல என்ன சார், என்ன மேடம் இருக்குது? கேட்கவே சிரிப்பாக வருதா இல்லையா? இன்றைக்கி அந்த பொதுக்குழுவை பார்த்தீங்க, மனசாட்சியோடு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விஷயம் கேட்குற மாதிரி இருக்குதா? வெறும் புகழ். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், அதை தாண்டி ஏதாவது பேசுங்களேயா? இந்த தனி மனித புகழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துடுவார். அந்த இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்த்தீங்களா? சூப்பர், தாவேகாரன் பண்ணுற வேலை இதே மாதிரி தான் பண்ணுறான். சும்மா அப்படி சிரிச்சா கை தட்டுறான், நின்னா கை தட்டுறான், உட்கார்றா கை தட்டுறான், வீட்டுக்கு போனவரை சேருக்கு லிப்லாம் கடிச்சிட்டு இருக்கான். என்ன மேடம் இது? இல்லை கேட்க யாருமே இல்லையா மேடம்?
மாவட்ட செயலாளர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏய் யாரா வரலான்னு பார்த்தா மாவட்ட செயலாளர். இவனெல்லாம் வச்சு கட்சி நடத்தி நாடு டான்ஸ் ஆடுறது. இல்ல முதல்வரா சிரிப்பு இருக்கட்டும், வருது, சிரிச்சிருங்க. இல்ல சார், முதல்வரா இருக்கட்டும், பாஜக மாநில தலைவரா இருக்கட்டும், நீங்க எண்மண் மக்கள் யாத்திரை போகும்போது அண்ணாமலை அவர்கள் தான் டான்ஸ் ஆடுறாங்க. ஏங்க நாங்க தரையில போய் மக்களை சந்திக்கிறோம், மக்கள் வெகுண்டெழுந்து வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, தப்பு இல்லைங்க. ஹால் மீட்டிங் போட்டு போட்டு சும்மா கதகளியும் பரதநாட்டியமும் என்னங்க இது? நாங்கள் ஹால் மீட்டிங் போட்டு இது மாதிரி டான்ஸ் ஆடிட்டு சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஏற்கனவே இவங்க நாடகம் தாங்க முடியல. உதயநிதியின் உதய நாள்னு அவன் தெரு மீட்டிங் போட்டுக்கிட்டு ஓகே படத்தை போட்டுட்டு இருக்கான் 5 மணிலேருந்து. இல்லை இந்த நாடகமே தாங்க முடியல. இங்கே ஒரு அரங்க நாடகம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த இசைக்கு வந்து இது மாதிரி நடத்துகிறாங்கல்ல, ஒரு கான்செப்ட் மாதிரி, அந்த வெளிப்படையே அறிவிக்கிட்டோம், காசு கொடுத்து வாங்க கான்செப்ட் பாருங்கன்னு. சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அங்கே 10 லேடிஸ் ஒரே புடவை அப்படி சுற்றுறது. என்ன தலைவர் இதெல்லாம்? நீங்கள் ஒரு உற்சாகத்தின் பேரில் பண்ணுறதை நாங்கள் தவறே சொல்ல, எல்லாத்தையும் கொச்சப்படுத்தலை. ஆனால் ஒரு முக்கியமான சமாச்சாரம் போய் அங்கே ஒரு கொள்கைன்னு கத்திட்டு இருக்காரு, மீனவர் பிரச்சனை மாணவர் பிரச்சனைன்னு. இங்கே ஒரே டான்ஸு மாவட்ட செயலாளர்லாம். சினிமா பார்த்து பழகிட்டாங்க, சினிமாவாகவே தான் அவரை பார்க்குறாங்க. தலைவராகவோ ஒரு மக்கள் சார்ந்த ஒரு தலைவராகவோ எல்லாம் அவரை பார்க்கல. ஆதவர்ஜுன் நான் கேட்குறாரு, ஏங்க விஜய் என்னை வந்து ப்ரெஸ் மீட்டை பார்ப்பாரா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஸ்டாலின் வந்து பார்க்குறாரா? என்ன கேள்வி இது? அவர் பார்க்கல, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இதே தெரில. ஸ்டாலின் அண்ணன் வந்தால் தான் அவங்க வெளியே வருவாங்க. ஏன்னா ஸ்டாலின் அண்ணனுடைய அசைன்மெண்ட்டு தான் அண்ணன் விஜய். திமுகவோட அசைன்மெண்ட்டுங்க விஜய். ஐயோ கடவுளை காலேருந்து பார்த்துட்டு சிரிக்கிறதா அழுவுறதா, இந்த வாகன பாப்கார்னை கீழே கொட்டுறதா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். தாவேகா மீட்டிங்கே நான் பார்க்கல. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் எதிர்க்கிறது திமுகவையும் பாஜகவையும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க என்னன்னா கேட்டா தாவேகா வந்து திமுகவுடைய பி டீம்ன்றாங்க, திமுகவை கேட்டா இல்லை நீ தாவேகா பிஜேபியோட பி டீம். அதாவது மாறி மாறி உங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு திமுகவை பாஜக அடிக்கிற அடியில் அவனே கண்ணு தெரியாமல் நிற்கிறான். எங்கே நிற்கிறான்? மவுண்ட் ரோடா ஜெமினி பிரிட்ஜா எங்கே நிற்கிறோன்னு அவன் தத்தளிக்கிறான். இதில் நடுவில் ஒரு சந்தில் சரக்கு ஓட்டுது. இது இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி வருது. ஏய் நீ ஏன்டா குறுக்கில் வர? கேட்குறோம் வெளிப்படையாகவே. இன்றைக்கி யுத்தம் யாருக்குங்க? இன்றைக்கி பாஜகவா திமுகவான்னு சொல்லி இன்றைக்கி பெரிய யுத்த காலத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து குரல் வைத்தக்காடு அங்கே பாரு பிள்ளை ஒரு வேளை சோத்துக்கு அப்படி நடக்குது பார், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். சினிமாவுக்கு போயிரு தலைவா, அரசியல் துளிய செட் ஆகாது. மக்களவை பார்க்க வேண்டிய நேரம் இருக்குங்க. நீங்கள் எந்த மக்களவை பார்த்தீங்க? என்ன எங்கேயுமே விடலை, ஒரே அடக்குமுறை. என்னத்தை அடக்குனீங்க? வேறு எதாவது அடக்குனா பாத்ரூம் போங்க. சும்மா அடக்கிட்டு இருந்தோம், அடக்குமுறை விட்டா மட்டும் போயிருவீங்களா நீங்கள்? பாஜக வந்து டீலிமிட்டைசேஷனில் வந்து நான் என்ன கேட்குறேன் மேடம், இது ஒரு கேள்வி கேள்வி. எங்களை எங்கே அடக்கலை? எங்களை பாஜக போங்க போய் பார்த்துட்டு வாங்க கொஞ்சிறாங்களா எங்களை வெளிப்படையாக சொல்ல போனால் பாஜகக்கார தொண்டர்கள்லாம் எங்களை டவுசரை கட்டாத குறைங்க. ஆனால் நாங்கள் டவுசரை இறுக்கி பிடிச்சிட்டு ஓடலை. அப்போ நாங்கள் முட்டாளு, நீ வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பஜ்ஜி சாப்பிடுவோம், நீ புத்திசாலி. இந்த நாடகம் எடுபடாதுங்க. நான் ரொம்ப கொலோக்கியல் லாங்குவேஜில் ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு காரணமே எல்லாருக்குமே பேர் சேரணும் இந்த கருத்து. விஜய் அண்ணன் தயவுசெய்து நம்பாதீங்க. அவர் சிரிப்பாப்பார், அவருக்கு தொப்பியாப்பார், அவர் பேண்ட்டு சொக்காயப்பார், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் தாவேக்காரன். எவ்வளோ அப்படி என்னங்க ஐயோ ஒரு கடத்துக்கு மேலே உங்கள் மூஞ்சி போகுது கரெக்டாக. அந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுன்னு அப்படி தான் உட்காந்துருக்கேன் தூரமாக. பயமாக இருக்குது, இன்னும் பயங்கரமாக இருக்கும்போது பயமாக இருக்குது. அதனால் தாவேக்கா இதோட நிப்பாட்டிக்கணும். யுத்தக்களம் யாருக்கு யார் சண்டை செய்கிறான்றதால நீங்கள் பாருங்கள் மேடம். எங்கேயோ தூரமாக நின்று ஓ அப்படின்னு சவுண்டு வருது. பெரிய சவுண்டுன்னு நினைக்காதீங்க. இங்கே கிட்ட நின்று கத்திக்கிட்டு இருக்கோங்க மக்களுக்காக. எங்களை பாருங்கள். அவர் மறுபடியும் டீலிமிட்டைசேஷன், அந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து வைக்கிறாரு. டீலிமிட்டைசேஷனில் வந்து தமிழகத்துடைய குரலை வந்து அடக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி 1 நேஷன் 1 எலெக்ஷன் நீங்கள் எதுக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அது மூலமாக மோடிஜி அது ஏன்னு கேளுங்களேன், சொல்ல மாட்டார். நீங்கள் 1 நேஷன் சீக்கிரம் சொல்லு, 1 எலெக்ஷன் ஏன் கொண்டு வரீங்கன்னு தெரியும். அதுக்கு மேலே கால் கட் ஆயிடுச்சு. சொல்கிறா அவள்தான் பதில் இல்லை. ஏன் சொல்லுங்களப்பா, உங்களுக்கு தான் பயமே இல்லைல்ல. மோடிஜி பயம்லாம் பேசிட்டீங்கல்ல, வெளிப்படையாக சொல்லுங்கள் என்னென்னு. அது மாதிரி நிதி கேட்குறோம், குழந்தைங்களுக்கு படிக்கிறது கூட நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு. விஜய் என்ன நிதி கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன். நான் என்ன கேட்குறேன் மேடம், இல்லைங்க ஆட்சி இல்லை நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஆட்சியில் இருக்கிறோம், நிதியை பற்றி அண்ணனுக்கு என்ன தெரியும்னு தெரியல. ஒரு டீலிமிட்டேஷனை பற்றி அண்ணனுக்கு என்ன தெரியும்னு தெரியல. எம்பி சீட்டை குறைப்போன்ற திமுக பேசுகிறாரு பாருங்க, அப்படியே மண்டே பிச்சுக்கலாமான்னு வருது. திமுககாரன் எதையும் சொல்கிறேன்னா அதையே சொல்லிட்டு இருக்காரு. சீட்டை குறைக்கிறாங்க. யார் சொன்னாங்க? ஏதாவது ஒரு ஃபேக்ஸ் கார்டை சொல்லுங்க. திமுக மட்டும் இல்லை, நிறைய கட்சிகள் வந்து மேடம் ஃபேக்ஸ் கார்டை சொல்லுங்க மேடம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குங்க.
குறைக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? அது என்ன கணக்குன்னா, இங்க வந்து ஏத்துறீங்க, ஏத்தாம இருக்கீங்க. இங்க நீங்க என்ன ஏத்துறீங்களோ அதுக்கு மடங்கா வந்து யூபி அந்த மாதிரியான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஏத்தி, நீங்க எங்கெல்லாம் ஆள்றீங்களோ அங்க உங்களோட ஆதிக்கத்தை அதிகமா செலுத்தி, உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க ஸ்டேட்ல எல்லாமே வந்து வெளிப்படையா copy தமிழ்நாடு பண்றீங்க. இல்ல, இப்ப தமிழ்நாட்டுலயும் ஆள போறோம். அப்ப இங்க ஏங்க இது ஒரு ஒரு அறிவாற்றல் இல்லாத ஒரு விஷயங்க. ஒரு எம்பி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் அதை பத்தியான ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒன்று தொடங்கல. ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதற்குண்டான வரையறைகள் வரும். நல்லபடியாக தானே வரும். எப்படிங்க ஒரு விஷயம் குறையும்? நமக்கு ஒரு விசா தரம் இருக்கா இல்லையா, பர்சன்டேஜ் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அந்த பர்சன்டேஜ் வருமா வராதா? 7 சம்திங் இருக்குங்க, நமக்கு 7.2% இருக்கு. அது ஏறுமா இறங்குமா? எப்படி 7.2 4 மாத்திர முடியுமா? முட்டாள்தனமா திமுக ஏதோ பேசுது. அதே ஜெராக்ஸ் காப்பியை வாங்கிட்டு அண்ணன் விஜய் பேசுறாரு. அதனால அரை காசு கூட பிரயோஜனம் இல்லைன்றது எங்களுடைய கருத்து. விஜய் என்ன முதல்ல தெளிவுக்கு வரணும். தான் ஒரு கட்சி வச்சிருக்கோம், தான் ஒரு கட்சி தலைவர்ன்றதை ஒரு முதல்ல உணரணும். அதையெல்லாம் விட்டுட்டு திமுக காரங்க எதை பேசுறானோ அதையே பேசிக்கிட்டு பணம் தரல. அண்ணன் விஜய் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். நான் ஒரு கட்சிக்காக பேசுறேன், நீங்க ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க கட்சியாரோட கேட்க வேணாம். அந்த கலைஞர்களை போய் கேளுங்களேன். அவங்க கழுவி ஊத்துறாங்க. என்னங்க இந்த ஆளு மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு, அது இதுன்னு நம்புறீங்களேங்க? நாங்கள் ஒரு கலைஞர்கள் இருக்கோம், நலிவடைந்த கலைஞருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போறாங்க. இவர் வந்து மாற்றத்தை பண்ண போறேன், புரட்சியை பண்ண போறேன். என்னது உச்சத்தை விட்டு வந்துட்டாராம். நீ எதுக்கியா வந்த உச்சத்தை விட்டு? நீ உச்சத்தை விட்டு வந்துன்னு சொல்லி எங்களை முச்சத்தில் விடுறதுக்கான வேலைகளை படுத்திட்டு இருக்கீங்களா? திமுக அஜெண்டாவை காட்டுவதற்கும் திமுக சொல்வதை செய்வதற்கும் அண்ணன் விஜய் தேவையில்லை, திமுகவே போதும். இப்போ இன்னொரு விஷயம், இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனது தான். இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போறாரு, 2 நாள் கழிச்சு இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்று போயிட்டு வந்திருக்காரு. அப்படின்றப்போ அவர் என்னன்னா, நாங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி பேச போனோம் அப்படின்னாங்க. அண்ணாமலை அவர்கள் போகும்போது ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டுறாரு, கொடுக்காம அவர் உடனே போயிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து இந்த ரயில்வே திட்டம் அதற்கான நடவடிக்கை அப்படின்றத அவரே அவருடைய எக்ஸலத்தில் வந்து பதிவிட்டு இருந்தாரு. ஆனால் எல்லாருமே இல்லை, கூட்டணி பேச்சுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆதவர்ஜன் அவர்களும் இன்னைக்கு ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாரு, ஒரு தலைமை கட்சி வந்து ஒரு கட்சி கூட பேசும்போது அங்கே வந்து மாநில தலைவரே இல்லை, 2 நாள் கழிச்சு தான் அவரே பின்னாடி போறாரு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படின்றார். இன்னைக்கு தாவேக்காவோட இம்பார்ட்டன்ஸ் எங்கன்னு தெரியாம அந்த ஒரு குழப்பத்தில் அண்ணன் ஆதவர்ஜன் எதையோ ஒன்று புலம்பிட்டே இருக்காரு. முதல்ல கூட்டணிக்காக பேச போனோமா? இவர் பார்த்தாரா? இவர் தான் பேசி விட்டாரா நீங்க பேசிட்டு வாங்க கூட்டணிக்குன்னு? லூசுத்தனமான ஒரு பேச்சு, லூசுத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதிமுக கூட கூட்டணி இல்லை பாஜக. ஏங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு தலைவர்கள் போறாங்க. எடப்பாடி அண்ணன் யாரு? தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் மத்திய அரசு ஒரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. நான் என்ன கேட்குறேங்க, எங்களுக்கு பொது எதிரி திமுகங்க. திமுகவை ஒழிப்பதற்கு நாங்கள் யாரோட வேணால் கூட்டணி வைப்போங்க. காரணம், திமுக ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி. நாங்கள் அந்த ஒரு எங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை நான் பார்க்க விரும்பல. எங்களை பொறுத்தவரை கூட்டணி என்பது வலுப்படுத்தணும். தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஐயா அமித்ஷாஜி சொன்னது போல் ஆட்சி அமைக்கணும். அதற்கான வேலையை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இதில் வந்து அண்ணாமலை எனக்கு முக்கியத்துவம் தரல, உங்கள் தாவேக்காக தமிழக மக்கள் முக்கியத்துவம் தரல, நீங்கள் எங்கே போய் அடிச்சுக்கிறது? பேசாமல் ஹிமாலயன் உச்சியில் போய் சூசைட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? உங்கள் இம்பார்ட்டன்ஸ் எங்கன்னு தெரியாமல். மேடம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தாவேக்கால பேசிட்டே இருக்காங்க. இப்படி குறிஞ்சி பாப்கார்ன் சாப்பிட்டே இருந்தேன். திடீர்னு சேனலில் மாற்றிட்டேன்னு பார்த்தா ஒரே இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காரு. திஸ் இஸ் த கம், ஐ எம் கோயிங் டு சே தட் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழக வெற்றிக்கழகம் பேர் வச்சுட்டு பூரா லாங்குவேஜ் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். ஒரு புரிதலுக்கு வாங்க, தமிழக அரசியலுடைய அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசியல் எதை நோக்கி போகுது, இப்போ என்ன பிரச்சனையில் இருக்குது, கொஞ்சம் கரண்ட் இதுக்கு வாங்க. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எல்லா கதையும் பேசலாம். கரன்சியை மட்டுமே பார்க்காதீங்க, கரண்ட் சுச்சுவேஷனை கொஞ்சம் பாருங்கன்றதை நான் அன்போடு தெரிவித்துக்கிறேன். ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்படின்னு அவங்களே ஒரு பேர் வச்சிருக்க மாதிரி இனிமே வந்து விஜய் அவர்கள் தளபதி கிடையாது, வெற்றி தலைவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன் டீம் முடிஞ்சிச்சு. அண்ணன் ஒத்துக்கிறாரு, திமுக பேர் வச்சா நாங்கள் பேர் வைப்போம், திமுக டான்ஸ் ஆனால் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், திமுக அழுத்துச்சா நாங்களும் அழுவோம், திமுக போராடுச்சா நாங்களும் போராடுவோம். ஐயோ தலையெழுத்து. திமுகன்னு வச்சுட்டு போகலாங்க, தாவேக்கா வேணாங்க. என்ன விஜய் என்னன்னு கூப்பிடணுமா? வெற்றி தலைவர். திருப்பி சொல்லுங்க. வெற்றி தலைவர். சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அவர் வெற்றி தலைவர் இல்லை, வெட்டி தலைவர். வெட்டித்தனமாக சுற்றி வராரு. அவர் போய் வெற்றி தலைவர்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களாங்க? ஸ்டாலின் எப்படி அப்பான்னு சொல்லும்போது ஊரே கழுவி அப்பாவாணின்னு ஒரே காரி துப்புனாங்களோ, வெட்டி தலைவரையும் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. சாரி, வெற்றி தலைவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்க. பேர்லையாவது வெற்றின்னு போட்டுக்கிட்டோம், என்ன பண்ணுறது? காலமும் காட்சியும் இவர்களை கொண்டு நடுத்தரில் நிப்பாட்டும். அந்த காலம் விரைவில் வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னொன்று, விஜய் அண்ணன் வந்து கடைசியாக புரட்சி ஆச்சார். டைலாக் சீக்கிரம் பாஸ் கத்திட்டே இருக்காரு. என்ன டைலாக்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொன்னார், மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக அது யார் சொன்னதுன்னு தெரியாமல் தலைவர் சொல்லிவிட்டாரு. அந்த ஃபோனில் பேசுகிறது பேரையாக சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லாமல் அவர் சொன்ன பேர் வில்லியம் பிளாக். கடைசியில் அது சொன்ன ஒரு பேரை பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் லார்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. தலைவருக்கு தயவுசெய்து சொல்லித்தருவாங்க, சரியாக சொல்லித்தரணும். தலைவரை ஏமாற்றாதீங்க,
தமிழக மக்களை அவர் ஏமாத்துறது போல அங்கே உட்கார்ந்து எழுதுறவங்க அவர் ஏமாற்றக்கூடாதுன்றது நான் அன்போடு கேட்டேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.